Hello friends, welcome to Anjana's vlogs. இன்னைக்கு நம்ம ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னன்னா கோவக்காய் பொரியல். ஒரு டிஃபரண்டான மெத்தட்ல நான் செஞ்சிருக்கேன். சோ கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காவை இந்த மாதிரி நீளமா 4 பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்திக்கலாம். அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாம். அப்புறமா கோவக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் விடுங்க, கரெக்டா இருக்கும். இப்போ காய் வெந்துட்டு இருக்க டைம்ல நம்ம மசாலாக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். சின்னதா ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். அதுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ரெண்டுமே நல்லா பொரியட்டும். அப்புறமா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 3 காஷ்மீரி மிளகாய், அப்புறமா ஒரு நார்மல் காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ மசாலாலாம் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், ஆறட்டும். மசாலா நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம், லைட்டான கொரகொரப்போட அரைச்சிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு கடாயில ஒரு 6 இருந்து 7 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல மசாலா, அதை சேர்த்திக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி லைட்டா கொரகொரப்பா அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம். சேர்த்தி நல்லா கலந்துக்கலாம். மசாலா கரிஞ்சிராம பார்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஞ்சமா மட்டும் புளி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கலந்துக்கோங்க. அப்புறமா நம்ம வேக வச்சிருந்தோம்ல கோவக்காய், அது தண்ணி வடிச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கலந்துக்கோங்க. மசாலாலாம் நல்லா உள்ள இறங்குற வரைக்கும் கலந்துக்கோங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல உப்பு கம்மியா இருந்தது, ஸோ கொஞ்சமா நான் உப்பு மட்டும் சேர்த்திக்கிறேன். சேர்த்தி கலந்துட்டா அவ்வளோதான், நம்ம கோவக்காய் பொரியல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வாங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். யூஸ்வலி கோவக்காய் யாரும் அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க, பட் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம புளி தண்ணியும் சேர்த்துருக்கிறதுனால லைட்டான புளிப்போட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.